கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானம் செய்யப்படுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவரை விசுவாசித்த அந்த விசுவாசம் எங்கே? அவர்கள் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த நாட்களிலே எங்கே? எலியா ஒருவன் மாத்திரம் தனியாக நின்று கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டின அந்த வைராக்கியம் எங்கே? தேவனுக்காக சிற்றின்பங்களை வெறுத்து தள்ளி ஓடிய அந்த யோசேப்பின் பரிசுத்தம் எங்கே? தேவனுக்கென்று பயப்பட்ட அந்த பயம் எங்கே? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஊழியங்கள் பெருகியிருக்கிறது, சபைகள் பெருகியிருக்கிறது, விசுவாசிகளின் எண்ணிக்கை பெருகியிருக்கிறது, சபையின் கட்டிடங்கள் பெருகியிருக்கிறது, பெரிதாயிருக்கிறது, நிறைய ஆடம்பரமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பரிசுத்தம், தேவனுக்கு பயப்படுகிற பயமும் விசுவாசமும் குறைந்திருக்கிறது. நாம் சற்று நம்மை நாமே நிதானித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இருப்பது கடைசி காலம், கர்த்தருடைய வருகையின் நாட்களில் இருக்கிறோம். தேவன் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்கிற அந்த நோக்கத்தை விட்டு வழிவிலகி நாம் போவோமானால் அல்லது செல்வோமானால் எல்லாரையும் பார்க்க நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் இந்த நாட்களே நமக்குள்ளாக இருக்கிறதா? ஒருவேளை நாம் விசுவாசியாக இருக்கலாம், அல்லது ஊழியராக இருக்கலாம், அல்லது சபையிலே ஏதோ ஒரு பொறுப்பிலே உள்ளவர்களாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை அழைத்த அந்த நோக்கத்தை விட்டு ஒரு நாளும் நாம் வழிவிலகி போகக்கூடாது. இன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிற வண்ணமாக, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று அங்கே இயேசு அங்கலாய்க்கிறது அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சபையில் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லை. தேவனை ஆராதித்து அந்த தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிற அனுபவங்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அங்கே கர்த்தருக்கு முக்கியத்துவம் இல்லை, தேவ பிரசனத்திற்கு இடமில்லை. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையிலே இருந்து வழிவிலகி போயிருக்கிறோமோ அதிலிருந்து மீண்டும் நாம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.